வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மார்ச் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சொபக்கிருது வருடம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் இது 2ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை, திதி வளர்பிறை சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை, திதி வளர்பிறை சஷ்டி, யோகம் சித்த யோகம். துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷங்கள்: இன்றைய தினம் முருகன் வழிபாட்டிற்கான நாள். நட்சத்திரப்படியும் இன்னைக்கு முருகனை வழிபடணும். திதிப்படியும் இன்னைக்கு சஷ்டி திதி வளர்பிறை சஷ்டி, முருகன் வழிபாட்டிற்கான நாள் இன்று. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம்: இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. கிரக நிலவரம்: இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன், மீனத்தில் சூரியன், புதன், ராகு. மேசராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். இன்னைக்கு சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். சந்திரன் 2ஆம் இடம் அப்படிங்கிறது நிறைய பணத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சந்திரன் இருக்கார். அதனால் இன்றைக்கி வருமானம் நிறையா வரும், பணம் நிறையா வரும். எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது, ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் 11க்குடைய கிரகமான சனி பகவானோடு இணைந்து இருக்கக்கூடியது. 2ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரன் அவரும் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போது தனஸ்தானத்தில் சந்திரன், தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ராசி அதிபதியோட அமோகமாக இருக்குது கிரக அமைப்பதனால தன லாபங்கள் அதிகரிக்கும். நிதி நிலையில் நல்ல உயர்வு ஏற்படும். உங்களுடைய சொல் ஆற்றல் பிரகாசிக்கும். சொல் ஆற்றல் அப்படின்னா பேச்சு. இப்போது எலெக்ஷன் டைம் அப்படின்னா பிரச்சாரம் பண்ணுறாங்க சில பேர். இப்போ அதெல்லாம் பேசக்கூடிய விஷயம். அட்ராக்ட் பண்ணுறது, ஒரு கூட்டத்தை அட்ராக்ட் பண்ணுறது. அப்படியே உட்கார்றதுக்கு சேர் இல்லாதபடி எல்லோரும் நின்றுக்கிட்டு கேட்பாங்க. சில இடங்களில் சேர் மட்டும்தான் இருக்கும், ஆள் இருக்க மாட்டாங்க. அதுக்கு எல்லாம் பேச்சு திறமை தான். இப்போ இன்றைக்கி கூட்டம் நிறைந்து வெளியேறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சு ஆற்றல் சிறப்பாக இருக்கக்கூடிய நாள், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் அமோகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள். 3ஆம் இடம் அப்படிங்கிறது பயணத்தை சொல்லக்கூடிய இடம். அதற்குரிய கிரகம் ராசிக்குள்ளே இருக்கும்போது தொழில் நிமித்தமாக பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்றைக்கி தொழில் நிமித்தமாக வெளியூர் பிரயாணம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு ஏற்படும். சகோதர வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய உடன்பிறப்புகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். உங்கள் ராசி அதிபதி தொழில் ஸ்தானத்தில் கர்மகாரகனோடு இணைந்திருப்பதால் தொழில் முன்னேற்றம் பிரமாதமாக இருக்க போது. இப்போ நீங்கள் எந்த முயற்சியாக எடுத்து புது தொழில் தொடங்கினாலும் அதில் அமோக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இது. மிதுனராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்குரிய கிரகம் 12ஆம் இடத்துல போய் இப்போ உச்சமாகிறார். 12ஆம் இடம் என்பது விரயம். விரயஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி உச்சமாகிறதுங்கிறது மிதுனராசிக்கு மட்டும்தான் நடக்கும். இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது பண வரவும் அதிகமாக இருக்கும், செலவுகளும் நம்ம கண்ட்ரோலை மீறி போகும். செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அதனால் கொஞ்சம் எதை செய்தாலும் யோசித்து நிதானித்து இந்த செலவு செய்யலாமா, கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு யோசித்து செலவு செய்வது நலம். இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு செலவுகள் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி உச்சம் 11ஆம் இடத்துல பிரமாதமாக இருக்குது யோகம். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாள்.
தொழில் அமோகமாக நடக்கும். தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். தாயாரின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சிலருக்கு கடல் கடந்து பயணம் மேற்கொள்ள சூழ்நிலை ஏற்படும். கடல் கடந்து பயணம் மேற்கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு நம்ம சொல்லியிருந்தோம், கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு. அவர் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தார். அதுவும் கடல் கடந்து போகிறது தானே, பிரிட்ஜில் தானே போகிறாங்க. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு காசியோ ராமேஸ்வரமோ இந்த மாதிரி புண்ணிய சேத்திராடனங்கள் கூட போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு சற்று செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். குடும்பத்திலையும் சின்ன சலசலப்பு ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் கையாள வேண்டும். இன்றைக்கி குடும்பத்தில் ஏதாவது வாக்குவாதங்கள் வரலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பேச்சில் நிதானம் வேண்டும். கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம். நீங்கள் கொஞ்சம் உடம்புல படபடப்பு தன்மை அதிகமாக ஆகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது இன்றைக்கி. இஷ்ட தெய்வம் வழிபாட்டு தெய்வத்தோடு முருகனையும் வழிபடுவது சிறப்பு. கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமான நாள், மிக மிக யோகமான நாள். லாபாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்று காணப்படக்கூடிய ஒரு நாள். லாபாதிபதி உச்சமானால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். வருமானங்கள் அதிகமாக ஏற்படும். தன லாபங்கள் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். தாயாரின் அனுகிரகம் அப்படின்னா கடவுள் வழிபாட்டில் அம்பாள் அப்படின்ற பெண் தெய்வத்தை கூட சொல்லலாம். தாயாரின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். தாய் வழி உறவுகளாலும் நன்மை ஏற்படும். அதனால் இன்றைக்கி எந்த காரியத்தை நீங்கள் எடுத்து செய்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான வெற்றி, தடை தாமதமின்றி இந்த நாள் இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம சந்தோஷமாக இருக்கணும். எதுவும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு நாள் கழியணும். அப்போ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான உணவு, பிடித்தமான நபர்கள், அவர்களோடு பொழுதை கழிக்கக்கூடிய சூழ்நிலை, பிடித்த உணவை ருசித்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை, இப்படி இருக்கும் இந்த நாள் நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திரன் உச்சம் பெற்று 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சில் எச்சரிக்கையாக இருங்க. நம்ம பேச்சில் தான் நம்ம யாரையாவது பற்றி பேசிடுவோம், ஏதாவது காசிப் பேசிடுவோம். அது சிலரை காயப்படுத்திடலாம். அதனால் மனக்கசப்பு ஏற்பட்டு உறவுகள் விரிசல் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. தேவைக்கு மட்டும் பேசுங்க. முருகன் வழிபாட்டிற்கான நாள் இன்று. அதனால் முருகனை வழிபடுவது சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல பாக்யாதிபதி உச்சமாகிறது அப்படிங்கிறது பெரிய யோகம். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது அது நம்மளுடைய மனைவியை சொல்லும். நம்மளுடைய கலத்திர பாவம் அது. நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவனை சொல்லும். அந்த இடத்துல கிரகம் பாக்யாதிபதி உச்சமாகிறார். அதனால் மனைவிக்கும் கணவனுக்கும் ஏதாவது கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் இப்போ சரியாயிடும். உங்களுடைய கணவனால் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி வர்க்கம் மூலம் இப்போ ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். புகழ் கிடைக்கும். பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. புகழ் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்ல பெயர் வாங்கிறது கஷ்டம். இப்போ உங்களுக்கு நல்ல பெயர் வரக்கூடிய ஒரு நேரம். உங்கள் பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படலாம். கொஞ்சம் இன்றைக்கி இந்த லங்ஸ், மூக்கு இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட உபாதைகள், சுவாச கோளாறுகளால் சில உபாதைகள் ஏற்படலாம். நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். அது சளி, காய்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்களாகவும் இருக்கலாம். உங்களுக்கு அஷ்டமாதிபதி இன்றைக்கி உச்சமாக இருக்கார். அதனால் கை, கால் இவற்றில் வலி நீங்கும். உடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரும். ஆனால் தீர்வு கிடைக்கும். இன்றைக்கி பெருசாக பாதிப்பு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான நாள் தான் இன்றைக்கி. உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தோடு முருகன் வழிபாடும் இன்று செய்வது இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கும். மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்போ வெற்றி அடையும். பங்குனி மாதம் வரன் பார்க்கலாம், பொருத்தம் பார்க்கலாம். திருமண தேதியே குறிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ கிரகநிலை பிரமாதமாக இருக்குது. உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்க போகுதுங்கிற தேதியை ஜோஷியர் குறித்து கொடுத்துருவார். இப்போது அந்த அளவுக்கு இப்போது வரன் அமையும். 7க்குடைய கிரகம் உச்சமாக இருக்கார். இப்போது சுக்கிரனும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார்.
அதனால் பெரிய அளவில் யோகங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள். தன வருவாய் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலை அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி உடல் உபாதைகள் ஏற்படலாம். சில பேருக்கு பணக்கஷ்டம் ஏற்படும். அதனால் கடன் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணமும் சிலருக்கு ஏற்படலாம். இது ஒரு சிலருக்கு தான், எல்லாருக்கும் இல்லை கும்பராசிக்காரர்களில். அதனால் கடன் இப்போ வாங்காதீங்க. ஒரு 2-3 நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கடன் வாங்கினீங்கன்னா அதை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வராது. அந்த நபரால் நம்ம அவமானப்படுத்தப்படுவோம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு மட்டும் இப்போ கடன் வாங்கும் எண்ணமோ அல்லது உடல் நலத்தில் குறைவோ ஏற்படலாம். முருகன் வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கி முருகன் வழிபாட்டிற்கான நாள். சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம் எல்லாமே ஒருங்கே இணைந்து வந்த நாள். வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு. அதனால் கவனமாக இருப்பது நலம். மீனராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான நாள். உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி முன்னேற்றம் பிரமாதமாக இருக்க போது அவர்களுடைய சில செயல்கள் உங்களை மகிழ்விக்கும், மகிழ்ச்சியாக்கும். சில குழந்தைங்க வெளிநாட்டில் படிச்சுட்ருப்பாங்க. அந்த குழந்தைங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் போவீங்க. அதாவது உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டில் படித்திருந்தால் அவர்கள் மூலம் உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, அவர்களுடைய சில செயல்பாடுகள், இப்போ பரீட்சையில் அவங்க மார்க் வாங்கிறது, ஸ்கோர் பண்ணுறது, அல்லது அவர்களுடைய உயர்கல்வி அது சார்ந்த திட்டமிடுதல், இதெல்லாம் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நேரம். அவர்களுக்காக நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறீங்க. அந்த பயணத்தால் வெற்றி கிடைக்க போகுது. உங்களுடைய சகோதரர்களாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. உங்களுடைய பிள்ளைகளாலும் உங்களுக்கு நன்மை. உங்கள் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கும் சில ஆதாயம். உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளால் உங்களுக்கும், இருவருக்கும், அதாவது அப்பா பிள்ளை, அம்மா பிள்ளை இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லார் மூலமும் உங்களுக்கு நன்மை நடக்கப் போகுது. உங்களுடைய பூர்வீக இடத்திற்கு சில பேர் போயிட்டு வராங்க. குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள் என்று.